மேலே ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு போகிறோம் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு கோயில் எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். வீடியோ எடுத்துருக்கியா? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம், பார்த்து வீடியோ கூட கேட்டிருந்தாங்க. நீங்களும் நிறையா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாதை தானான்னு தெரில, குண்டாமண்டா ஏறி போயிட்டு இருக்கேன். யார் பாருங்க எப்படி இருக்கணும் சித்திங்க. இந்த மரத்துக்கு சித்தியும் வேறு லெவலில் இருக்கான். விட்டு போகாதீங்க. இந்த தேரையெல்லாம் எதிராகி நடுமல்ல ஏறி பேர் எழுதி வச்சுருக்காங்க. அது என்ன பேருங்களா? பைப்பான் எடு கல்லுட்டா மேலே ஏதோ பேர் இருக்கு, கீழே செஞ்சு டீயே செந்தில் டீயேவா? மேலே போய் பார்ப்போம். ரத்னம் 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 பைத்தியம் நடத்துகிறாங்க. அப்புறம் வீடியோ வெறி வீடியோ ஓடிக்கிருக்கேன், சவுண்டே இல்லாமல். ஓடட்டு நாக்கு தள்ளி ஆமாம், ஏறமில்ல. அவன் மேலே இதுக்கே கால் எடுக்குது. அந்த பெரிய மலை ஏறினதுக்கே அந்த அளவுக்கு கால் எடுக்கல பார்த்தியா? எதுவே இல்லை கேட்குது. அது என்ன அங்கே ஒரு அது என்னடா? அது கயிறாடா? தெரியலடா, அது என்னடா? அது என்னது? ஊத்துறான் மேலே. நான் கயிறு கட்டி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏறி மேலே போகிறதோ? ஆமாம் போட்டிருக்காங்கடா. அது தெரியல என்னது. அது ஊத்தாவோட நேற்று பானைக்கு பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன கயிறு மாதிரி தொங்குதா ஏறி போகிறதுக்கா? இதில் எங்கிட்ட இதில் ஏறி எப்படி எந்த பக்கம் ஏறி விளக்கு போடுவாங்க? இந்த மாதிரி விளக்கு போடுவாங்களா? இவர் அங்கே வாழைப்பழம் இருந்துச்சு, ஒரு தார் பழச்சு கிடந்துச்சு, அட்டை பழம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வெட்டிக்கிட்டாங்க காட்டுக்காரங்க. அப்புறம் காட்டுக்கு வெட்ட மாட்டாங்களா? இல்லை, நம்மளுக்கு 2 வச்சுட்டு பிடிங்க கண்டுக்கலாம். அது என்னமோ எனக்கார கொடி மாதிரி தெரில. கயிறு மாதிரி தானே இருக்குது, ஏதோ ஓசு மாதிரி தெரியுது. ஒரு ஊற்று தண்ணி வர்றதுக்காண்டி வட்ட விடுறீங்க. கோயில் பக்கத்தில் வந்துட்டேன். அதுக்கு மேலே போட்டிருக்கா சங்கிலி மாதிரி. என்ன சங்கிலி? சங்கில ஏறி இது எடுத்துருக்கேன். தண்ணி எடுக்கிறது இடையில ஒரு ஆணி மாறிடுச்சு. ஆமாங்க, போதும் செருப்பலாம் கோயிலுக்கு இருக்கு. செருப்பு கழிப்பிட்டு போய் ரொம்ப கோயில்கிட்ட ஏன்டா கீழே போடுறா? சருகில் ஓட்டுறா சரியாக போகுது. வழுக்குது. கோயில் பயங்கரமாக இருக்கு. போடுறேன், செம்மையாக இருக்கு. குழு குழுன்னு இருக்கு, அருமையா. வேற லெவலு இடம். ஏன் பொங்கல் வச்சிருப்பாங்க தெரியல. டோரு பொங்கல் இருக்கு. பொங்கல் பொங்கல் இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு. இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த அங்கே ஒரு பொங்கல் இருக்கு. 3 இடத்துல அங்கேக்கணிக்கு பொங்கலாக இருக்கு. இது ஆலமரம் விழுது தானே இது இருக்குது? இல்லை விழுது. ஆமாம், இது மரம் இருக்குது, விழுது. அருமையாக இருக்கு பாருங்க. இந்த இதான் கோயில். இருந்தாரேன் கீழே காதில் பொங்கல் இருக்குது, பார்த்துவா.
சாப்பிடுவான். 3 இருக்கு, 4 இருக்கு. 4 இருக்கு. இந்த இருக்கு உள்ள இருக்கு கோயிலுக்கு. வாங்க போய் பார்ப்போம். வாங்க. குளு குளுன்னு இருக்கு. இந்த தண்ணி வந்துருக்கு இந்த இடத்துலலாம். எல்லாம் நம்ம சாமி பூசிக்கிறோம். அப்படியே இங்கே பாருங்க நேரம். மணியெல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு பெரிய மணியில கயிறை காணும். அது இப்போ புதுசாக வச்சுருக்காங்க, போன வாரம் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டாச்சு. இங்கே இருக்கு கிடக்குறா. லைட் அடிச்சுக்க. சாமி போட்டாலும் கிடக்கும். சாமி போட்டால் பார்த்துக்கலாம், முதிச்சிடாம. நாங்கள் இருந்து வரலாச்சு நகராஜா. அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நம்மளை. நல்லா சொல்றியா நீ? நம்மளை ஒன்றும் பண்ணாது. வந்துட்டேன். ஊத்து விட்டாரா? இன்னைக்கு பொங்க வச்சிருக்காங்க. இந்த ஊத்துல தண்ணி வந்து வச்சிருப்பா நினைக்கிறேன். அங்கே இருக்கிற தண்ணி லைட்டாக இருக்குது உள்ள அந்த ஊற்றுல. அந்த ஊற்றுக்கு அப்படியே வாங்க, ஊற்ற காயும். நிறைய அடுப்புகள் இருக்கு. குரங்குலாம் இல்லையா இங்கே? பொங்கலாம் சாப்பிட்டுருக்கீங்களா? குரங்கு இல்லை அவ்வளோ. இங்கே யாரும் படையெல்லாம் வச்சுருக்காரு. எறும்புலேயே சாப்பிட்டுட்டு இருக்கு. எறும்பு சாப்பிட நம்ம சாப்பிடாம பரவாயில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறையா கிடக்கு தண்ணி. மழை டைம் இல்லைன்றதுனால கம்மியாக ஊற்று. இது இப்போ வந்து ஊற்றுலாம் ரொம்ப அதில் அங்கிட்டு போயிடாது. ஊற்றியே பரவ வந்துடுவேன். வத்திருச்சு ஊற்று. லைட்டாக தண்ணி கிடக்கு. கிடக்குதா? கிடக்கு தண்ணி கிடக்கு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தின தண்ணி வரும் நல்லா. இந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா தண்ணி வந்துடும். இந்த ஒரு நமக்கு இது தண்ணி வந்திருக்கு. அந்த ஒரு காலசம் தெரியுது, ஒரு இறங்கி இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்குது. மழை இல்லை, கம்மியாக இருக்குது. மழை இல்லை, எல்லாம் ஊற்றி போட்டிருக்காங்க. இந்த ஆள் இது நடந்து இன்னைக்கு வந்துருந்துருக்காங்க. அங்கிட்ட நான் பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்ப்பான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலே ஏறணுமா ஏறலான்றதா அடுத்த வீடியோவில் பாருங்க. மேலையெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். இங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு ஈஸியான பாதை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்த பாதைக்கா? ஆமாம் நம்ம. ஆனால் வண்டி நம்ம போடுறதுக்கான இடம் இல்லை. ஆனால் பாதை மாதிரி தெரியல. ஆள் நடந்து இந்த பாதை மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஆளுக்குள்ள வந்துருப்பாங்களே. அது இந்த ஈஸியான பாதையில் இருக்குது. இது என்னது செவர் மாதிரி வச்சிருக்காங்க. கல் வரிசை அடிக்கிருக்காங்க இங்கே. சூப்பராக காம்பவுண்ட் செவர் கட்டியிருக்காங்க கோயில். காம்பவுண்ட் செவர், கோழி காம்பவுண்ட் செவர் கட்டியிருக்காங்க. இல்லைல்ல கல்லுலே காம்பவுண்ட் செவர். கோயில் இருக்கு. இது மேலே அடுத்து ஏறலாம்னு இருக்கான். கமெண்ட் பண்ணுங்க. இங்கிட்ட இல்லை. இதே இறங்கி வர பாதைன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கிட்டு பாதை இல்லாமல் இருக்குது. எப்போ போக இங்கிட்டு பாதை இல்லை. பாதை இல்லை. இவனை வந்து ஆளு இருந்திருப்பா. அதே ஒரு பாதை இருந்திருக்கு, சின்ன பாதை. எப்படி அருமையாக இருக்கு பாருங்க. இங்கேருந்து ஓடி போய் தப்பு ஓடி இங்கே ஓடி அந்த அந்த விழுதுல தவறண்டா. அது விழுத காமி. இந்த இந்த விழுதுல அப்படியே கீழே விழுந்து ஆவி மேலே போய் அதையும் சேர்த்து போட்டு நீ கீழே விழுந்து ஆய் மேலே போங்க. பார்த்தீங்கன்னா இடம் சரியா இருக்கு. விழுகிறதே வீடியோ எடுத்து போடுவீங்க. நல்லா ஆடாதா? அது சூப்பராக போங்க. அந்த அது இருக்கு அங்கே போய் நான் பரலவம் போடுங்க. கோயிலுக்கு வந்த இடத்துக்கு சாமியத்தை நோக்கி அனுப்புறோம். முடியல எப்படி மரத்தில் முத்தி ஆகிட்டு அடுத்த விழுது. இங்கே விழுது பாறை இருக்குல்ல, அதனால தாங்கப்படாதான். விழுந்துட்டாடா விழுந்து. என்னதான் நடக்குது இங்க? இதுல போலாம்டா. ஏய் சரியா இருக்குடா. இந்த பிடிச்சா இனிக்குதா? இனிக்கல வந்துரும். ஆமாடா. இனிக்குது. இது வந்து தூக்கி இப்படி இணுங்க கூடாது.
பிடிச்சாக்கில் தொங்கினோம்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணாலும் இருக்கும். இருக்குங்க. இப்படி தூக்கணும்னாக்க நீட்டு இந்த எவனை தூக்கி நீட்டு. மழை வந்துச்சுன்னா இந்த கோயில்கிட்ட வந்து எப்படின்னு பார்த்தாலும் இங்கே உட்காந்துக்கலாம். கோயில்ட்டே நல்லா இருக்கு. அங்கேயே மழை விழுகாது, இங்கே மழை விழுகாது. என்ன சொல்ல சரியா இருக்கு இந்த இடம். இப்படி உள்ள உட்காந்துட்டு ஃப்ரீ ஃபயரு இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கலாம். சூப்பராக இருக்கும். அதானே மேட்ச் போட்டோம்னா இன்னொரு மேட்ச் போட்டோம்னா சரியாக இருக்கும். இங்கே தண்ணி வடியா இந்த பாறையிலேருந்து வடிஞ்சு கீழே வடிக்குது தண்ணி. வடிஞ்சு நடந்தது அப்படியே தெரியுது வடிஞ்சது. இங்கிட்டு மரம் இருக்குல்ல அதிகமாக எரிசல் அடிக்குது. அதே இருக்கு இங்கே ஆண்டியா. இப்போ வந்து கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. இங்கே மேலே ஒரு கம்பி செயின் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. அது மேலே ஏறி போகலாமான்னு தெரியல. ஏறி போய் பார்ப்போம். உள்ள எதுவும் தண்ணி ஊற்றுது இருக்கான்னு தெரியல. போய் பார்த்தா தெரியும். ஆமாம், அவ்வளோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மேலே ஏற போகிறான். மேலே ஒரு கோயில் இருக்கு, ஊத்து மாதிரி இருக்கு. செயின்லாம் இருக்கு. அந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மறக்காம எப்படி இருந்துச்சு இந்த வீடியோக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலே ஏறி போகிற அடுத்த வீடியோவில் போகிறோம்.